சென்னை பல்லவன் இல்லத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை தொடர்ந்து பல்லவன் இல்லத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக வெளியான தகவலை தொடர்ந்து பல்லவன் இல்லத்தின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், போலீசார் தரப்புல சொல்லப்படுவது என்ன விவரங்கள்? போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் 2வது நாளாக இன்றைய தினமும் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. இருந்தபோதிலும் தினசரி பேருந்து பயணத்தை, அதாவது பஸ் சர்வீஸை மட்டுமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் மாநகர போக்குவரத்து கழகங்கள் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வழித்தடங்கள்லையும் பேருந்துகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சீராக இயக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. தற்போதும் கூட இந்த சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர்லேருந்து பாரிஸ் நோக்கி செல்லக்கூடிய இந்த பேருந்தில் தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். சராசரியாக அனைத்து பணிமனைகளில் இருந்துமே காலை நேரங்களில் இயக்கக்கூடிய பேருந்துகள் 100% இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதையொட்டியே இங்கே இருக்கக்கூடிய பணிமனைகள்லையும் கூட பேருந்துகள் எதுவும் நிறுத்தி வைக்கப்படாமல் அனைத்தும் உரித்த நேரத்திற்கு புறப்பட்டு செல்லக்கூடியதை நம்ம களத்திலிருந்து நேரலையாகவே பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் இன்றைய தினம் பணிமனைகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தொழிற்சங்கங்கள் சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அனைத்து பணிமனைகள், அதே போன்று பல்லவன் போன்ற பெரிய டிப்போக்கள் என அனைத்திலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. குறிப்பாக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பேருந்து சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் முற்றுகை போராட்டம் ஏதேனும் ஈடுபட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த பேருந்துக்கான ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பேருந்து சேவை உரிய நேரத்தில் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு அச்சத்தோடவே பொதுமக்கள் இருக்கக்கூடிய சூழலில் வராக பணிமனைக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பேருந்து உரிய நேரத்தில் இயக்கப்படக்கூடிய காரணத்தினால பல சிரமங்களை தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்டேயே நம்ம தொடர்ந்து பேசலாம். மேடம், நீங்கள் இந்த பஸ் சர்வீஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு டிப்போஸ்லேருந்து பஸ்லாம் கரெக்டாக போகுதுங்களா? போயிட்டு தான் சார் ஆல்மோஸ்ட் ஓகே. நான் அண்ணா நகர் கோயம்பேடு மாற்றி போகிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, ரெகுலராக போகுது. இப்போ யூஸ்வலாக இப்போ நீங்கள் இந்த பஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டுருக்கு? மற்ற பஸ் எல்லாமே கரெக்டான டைமுக்கு புறப்பட்டுருக்கா? எஸ், நான் வந்து டி நகர் டு கோயம்பேடு போகிறேன். ஸோ என் ரூட்டில் இருக்க பஸ் இஸ் கிளியர். நம்ம யூஸ்வலாக இந்த பீக் ஹவர்ஸில் பஸ்ஸு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கா? இல்லை இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஸ்மூத்தாக போகுதுங்களா? ஆஸ் யூஷுவல் தான். ஸோ ரெகுலராக பஸ்ஸுக்கு ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைமில் தான் போகுது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் எதாவது இருக்குங்களா? பெருசாக எதுவும் இல்லை. தொடர்ச்சியாக மாநகர போக்குவரத்து கழகங்கள் சார்பில் இருந்து இந்த பேருந்துகளை சீராக இயக்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் சில போக்குவரத்து பணியாளர்கள் ஸ்ட்ரைக்கில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு மாற்றாக மற்ற ஷிஃப்ட்டுகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களை கொண்டு பேருந்து சேவை தடைப்படாமல் இயங்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அனைத்து வழித்தடங்கள்லையும் போக்குவரத்து தடை ஏதுமின்றி சீராக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதையும் நம்ம இங்கே களத்திலிருந்து நேரடியாகவே பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.